இது என்னோட 2வது லாங் வீடியோ. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸோட ரிலீஸ் பிளேயர், வெயிட் பிளேயர்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த இதை பார்த்து மும்பை இந்தியன்ஸ் பர்ஸில் எவ்வளோ மணி இருக்குன்னு பார்த்துருவோம். போன வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன் சிஎஸ்கே, அதை பார்க்கணும் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். அப்போன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ரிட்டர்ன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. தலைவனை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் தான் பண்ணணும். 16 கோடிக்கு அவர் ஒத்து தான். அடுத்து நம்ம சூரியகுமார் யாதவ் ஸ்கை கேப்டன், அவரும் அதே தான் 16 கோடிக்கு அவரை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அடுத்த பிளேயர் திலக் வர்மா ரிட்டர்ன் பண்ணிடுவோம், அவர் 8 கோடி. அடுத்த பிளேயர் கணேஷ் விஷ்ணு, அவர் பார்த்தீங்கன்னா 30 லட்சம். இவர் நம்ம விட்டுலான்னு தோணுது. ஏன் அப்படின்னா நம்ம மினியாச்சரில் கொஞ்சம் இன்னொரு நல்ல பேர் எடுத்துலான்னு தோணுது, அதனால இவர் விட்டுருவோம். அடுத்த பிளேயர் நம்பர் தீர், அவரை பார்த்தியா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம், 5 கோடி. அடுத்த பிளேயர் அஸ்வினி குமார், வேற மாதிரி பிளேயர், போலிங் வந்த சூப்பராக போகிறான். தாய்வானை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் தான் பண்ணோம். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க? போன முறை பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டுறான். மும்பை எப்படியாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயரை பிடிச்சிடறாங்க. அதில் இவனும் ஒன்று, அஸ்வினி குமாரை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அடுத்த பிளேயர் குவிண்டன் டீகாக். ஏண்டா 1 கோடி தான் ஒத்தான பிளேயரா, 1 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் தூக்கிட்டாங்க. சந்தையுமே பட தேவையில்ல, ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அடுத்த பிளேயர் ராபின் மின்ஸ். இவனை என்னமோ அப்படி இப்படின்னு தானுங்க, அப்படி அடிப்பான்னு நான் இன்னும் ஒரு வாட்டி கூட நான் பார்த்ததே இல்லை. என்னன்னு புரியல. நம்ம என்ன பண்ணிடலாம், இவரை நம்ம வெளியே விட்டுருவோம், ரிலீஸ் பண்ணிடுவோம். சரிங்களா, நல்ல ஒரு பிளேயராக எடுப்போம், அதனால இவரை விட்டுருவோம். அடுத்த பிளேயர் கில்டன், தலைவனம் பார்த்தீங்கன்னா 1 கோடி, அதனால சந்தேகமே படுத்தவெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அடுத்த பிளேயர் மயக் ரவத், இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாங்க, ஆனால் தெரியல, நான் பார்த்து கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா இவரை நம்ம விட்டுருவோம். 30 லட்சம் தான், வெளியே விட்டுருவோம். அடுத்த பிளேயர் அதர்வானோடனே நடிகர் அதர்வா நினச்சிடாதீங்க, இவர் கிரிக்கெட் அதர்வா. இவரு பார்த்தீங்கன்னா 30 லட்சம்னா ஆல்ரவுண்டர் தான். எனக்கு தெரிஞ்சு இவரையும் விட்டுலான்னு நினைக்கிறேன், அதில் விட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ், இவர் எப்படின்னு தெரியும், அதனால் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். வெறும் 75 லட்சம் தான். அடுத்த பிளேயர் இவர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிக்க வேண்டிய பிளேயர், ஹர்திக் பாண்டியா ட்ரேடுக்கு ஈடுன்றாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவர் ட்ரேடுக்கு போலையோ நம்ம அவரை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். சரிங்களா, 16 கோடி. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்காக தான் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அடுத்த பிளேயர் மிச்சல் சாண்டர், 2 கோடி தான். தலைவனை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அடுத்த பிளேயர் ராஜ் ஹங்காத், இவர் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் தான், தேவையில்ல விட்டுருவோம். அடுத்த பிளேயர் தாக்கூர், 2 கோடி தான். போன ஆளில் தான் ட்ரேட் பண்ணாங்க, அதனால் அப்படியே வச்சுப்போம். அடுத்த பிளேயர் ரதர் போர்ட், இவரை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ட்ரேடில் வந்தார், அதனால் நம்ம அப்படியே வச்சுப்போம். அடுத்த பிளேயர் வில்ஜாக் பார்த்தீங்கன்னா 5 கோடி. வில்ஜாக் பார்த்தீங்கன்னா போர்டிங்கை போடுற பேட்டிங் ஆடுவார், அதனால் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அடுத்த பிளேயர் முகமது சலாஜின், இவர் பார்த்தீங்கன்னா 30 லட்சம், இவரை நமக்கு தேவையில்லை, அதனால் விட்டுருவோம். அடுத்த பிளேயர் அல்லா முகமது கசப்பர், இவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டார். இந்த ஐபிஎல் மேட்ச்சில் 2026 சூப்பராக போட்டார், அதனால் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தாங்க தீபக் சாகர். இவர் ஒரு கொஞ்சம் ப்ரைஸு, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி போலிங் போடுவான்னு கேட்டால் இல்லை. 9 கோடி கிட்ட இவருக்கு கொடுத்துருக்காங்க, 9.25. நம்ம இவரை வெளியே விட்டுருவோம், தெரிய விட்டு கம்மியாக கூட எடுத்துக்கலாம் மும்பை இந்தியன்ஸ். அடுத்த பிளேயர் பும்ரா, 18 கோடிக்கு அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். அடுத்து மயக் மார்க்கண்டே, 30 லட்சம், ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அடுத்து ரகு சர்மா, இவர் பார்த்தீங்கன்னா 30 லட்சம், நம்ம இவரை விட்டுருவோம். அடுத்த பிளேயர் லாஸ்ட் பிளேயர் டென் போல்டு 12 கோடி. அது ஏற்ற மாதிரி இந்த வாட்டி அவர் போடலை, அதனால இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு தரலான்னு தோணுது. 12 கோடிக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். மும்பை இந்தியன்ஸ் பர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் இருக்கு. இப்போ இது எல்லாமே அப்படியே சேர்த்துன்னு வச்சிங்களா, எவ்வளோ கணக்கு போட்டு பார்த்துருவோம். எழுத டோட்டல் கிட்டத்தட்ட 11 கோடி மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆக்ஷனில் போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 பிளேயர்ஸ் தான் இப்போ ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மீதி எல்லாமே கொஞ்சம் முக்கியமான பிளேயராக இருக்குது. அடுத்த வாட்டி ஆனால் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் பாதி பேரை விட்டுடலாம். போன வாட்டி ஆக்ஷனில் கொஞ்சம் காசு கம்மியாக எடுத்துகிட்டு போனாங்க, இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னோட கணிப்பு 11 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் போகலாம் அப்படின்னு. சரி பார்ப்போம், அவங்க இது எப்படின்னு தெரியாது. சரிங்க, இது என்னோட செகண்ட் லாங் வீடியோ. போகிறப்போ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.